சாஃப்ட்டான பொண்ணு. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அது இளையராஜாவுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு பெரிய தனியா பிரியம் உண்டு, பாசம் உண்டு. ஏன்னா நான் பாட்டெல்லாம் முடிச்சுட்டேன். நம்ம உங்க பேட்டர்ன்லாம் முடிஞ்சது. என் பேட்டர்ன்ல ஒரு பாட்டு போடலாமான்னாரு. போடுங்கண்ணே. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். போடுங்கண்ணே. கம்போஸ் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் அவரே பாடினார். அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 7 வேண்டும், வரம் கிடைக்குமா, நாடி நரம்பும் ஓடும் உதிரம், அனுதினம் படிப்பது அவள் பெயர்தான், அம்மன் புகழை பாட எனக்கு ஜென்மம் 7 7 வேண்டும், வரம் கிடைக்குமா. அந்த சாங்கை தான் பவதாரணி பாட வச்சார். அந்த சாங்குக்காக நான் ஒரு சீன் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டை கரெக்டாக படத்தில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். பவதாரணி அவங்க வந்து ரெக்கார்டிங் அப்போ நீங்கள் இருந்தீங்களா? இருந்தேன். பவதாரணி எப்படி? ரொம்ப சாஃப்ட்டான பொண்ணு. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அது இளையராஜாவுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய தனியாக பிரியம் உண்டு, பாசம் உண்டு. வாய்ஸ் நல்ல வித்தியாசமாக இருக்கும். நல்ல மெல்லிய வாய்ஸாக இருக்கும். அருமையான வாய்ஸ். அவங்க பேசும்போதே ரொம்ப மெதுவாக சாஃப்டாக பேசுவாங்க. கோவமே பட முடியாது. கோவப்பட்டு அவங்க பார்க்கவே முடியாது. அவங்க குடும்பத்திலே இவங்க ரொம்ப மென்மையான ஒரு பெண்மணி தான் பவதாரணி.